கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 22 அதனுடைய 9வது வசனத்தின் முதல் பகுதி. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் என்றால் இரக்கமுள்ள மனது. உணவு இல்லாதவர்களை பார்க்கும்போது இரக்கம் வருகிற உணர்வு. உடை இல்லாதவர்களை பார்க்கும்போது ஐயோ பாவம், இவர்களுக்கு உடை இல்லையே, அதான் கருணை உள்ளம். பாவம், இவர்களுக்கு உணவு இல்லையே, இவர்களுக்கு தங்க வீடு இல்லையே, இவர்களுக்கு நல்ல உடை இல்லையே, இவர்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லையே என்ற ஒரு உள்ளம் படைத்தவங்க பேரு தான் கருணை கண்ணன். இப்படி கருணை கண்ணனாக இருக்கிறவங்க நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஏழைக்கு உதவுறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள். ஏழைக்கு உதவி செய்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளில் நாமும் அநேக ஜனங்களை பார்ப்பது உண்டு. சாலை ஓரங்களிலே மற்றும் அநேக இடங்களிலே ஏழை ஜனங்களை உணவுக்கும் உடைக்கும் வழி இல்லாமல் அநேகரை நாம் பார்ப்பதுண்டு. எத்தனை பேர் நாம் உதவி செய்கிறோம்? எத்தனை பேர் நாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு போஜனம் கொடுப்பதும் உடை கொடுப்பதும் உண்டு. எத்தனையோ மாணவ மாணவிகள் கல்வி பயில முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை கல்வி பயில வைப்பது எத்தனை பேர்? எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது எத்தனை பேர்? உதவி செய்வதும் உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் உலக பிரகாரமாக அவர்களை தேற்றுகிறதும் உலக பிரகாரமாக வாழ வைப்பதும் மாத்திரமல்ல கருணை கண்ணனுடைய வேலை. ரட்சிக்கப்பட முடியாமல் பாவத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கும்போதும் அதே இரக்கம் நமக்குள்ளே வரணும். அதே அங்கலாய்த்த நிலைமை நமக்குள்ள வரணும். அதே கருணை நமக்குள்ள வரணும். பாவம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, இவர்களால் ரட்சிக்கப்பட முடியவில்லையே, இவர்கள் மெய் வழியை காண முடியவில்லையே, இவர்கள் தேவனுடைய அன்பை காண முடியாமல் இருக்கிறார்களே என்ற எண்ணம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை, நாம் பெற்ற இந்த சமாதானத்தை, நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெரும்படியாக உதவி செய்ய வேண்டும். ஆமென். அதுவும் ஒரு கருணை உள்ளம்தான். வெறுமே உதவி செய்கிறதும் உணவு கொடுப்பதும் மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், சாபத்திலே இருக்கிறவர்கள், சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறவர்களை விடுவித்து நல்ல ஒரு வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பின ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறதும் கருணை கண்ணனுடைய வேலைதான். அப்படி கருணை கண்ணனாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். தேவனுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய கரம் அவர்களை நிரம்ப பண்ணும். கர்த்தர் நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதங்களை அவர்கள் கொடுப்பார். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய கரம் மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும். மீண்டும் மீண்டும் மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி கொண்டிருப்பார்கள். மீண்டும் மீண்டும் மற்ற ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனோடு சேர்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் மறந்து போகிறதில்லை. ஏழைக்கு இறங்குறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஏழைக்கு இறங்குறவர்களை கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கே நம்ம கடன் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார் நிச்சயம். அதனால உதவி செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள். உதவி பெற்றவர்கள் நம்மை மறந்து விட்டார்கள் என்று மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்கிறதை விட்டு விடாதிருங்கள். நாம் தொடர்ந்து உதவி செய்வோம், மற்ற ஜனங்களுக்கு இரக்கம் காட்டுவோம், மற்ற ஜனங்கள் மேலே கருணையாக இருப்போம். நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான நன்மைகளை தந்து நம்மை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதனாலே நாம் இரக்கம் செய்வோம், உதவி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.